ஃபர்ஸ்ட் நான் விக்னேஷ் கார்த்திக் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னை அதிகமாக வெறுத்ததும் அவர் தான், அதிகமாக என்னை லவ் பண்ணுறதும் அவர் தான். அப்படி தான் எங்களோட இது ஆரம்பிச்சது. இந்த கதை இல்லை, என்கிட்ட இன்னும் நிறைய கதை சொல்லியிருக்காரு. அதில் நாங்கள் ஒரு கதை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறதுல அது சில பல காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. அப்போது தான் எனக்கு ஹாட்ஸ்பாட் 2 ஐடியா சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ ஹாட்ஸ்பாட் 1 எனக்கு கொஞ்சம் லைக் நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சு, பயமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை அப்படின்னேன். போய் உடனே போய் பார்த்தேன். பார்த்துட்டு என் கண்ணில் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கடைசி அதில் வர்றது கலையரசன் அவர் நடிச்சிருந்த அந்த கடைசி பார்ட் பார்த்துட்டு, என்ன ப்ரோ ஒரு இவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஃபிலிமை வந்து ஏன் அதை வந்து எல்லாரும் எப்படி இதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது கூட அந்த படமா அது ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு எமோஷன் இருந்துட்டு அதில் அதோட ரிவ்யூ இவ்வளோ பேடாக போயிருந்துச்சு அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவரை வந்து அவர் புலம்பிட்டே இருந்த ஒரு 2 மணி நேரம் அவர்கிட்ட, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அந்த பேக் ஃபயர் இப்படியாச்சும் அந்த படத்தில் இவ்வளோ நல்ல படம் இது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் விக்னேஷ் கார்த்திக் நான் வந்து ரொம்ப லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க. ஏன்னா சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. எங்கே யாராவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணால் கூட எல்லாருக்குமே ஒரு பேக் ஃபயர் தான். ஏன்னா ஒரு டேரக்டர் நம்பி தான் நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ரைட் ஃப்ரம் எடிட்டர், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர், எல்லாருமே ஒரு டேரக்டர் நம்பி தான் இருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணலன்னா எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணார். அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் விக்னேஷ் கார்த்திக் அண்ட் அவரோட டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ இம்மீடியட்டாக ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சனால தான் இந்த இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை நாங்கள் முடிக்க முடிஞ்சது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு. அண்ட் பவானி ஸ்ரீ லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ளாலஸாக வந்தாங்க, ஈஸியாக பண்ணாங்க, அப்படியே பண்ணிவிட்டு லைக் ரொம்ப இதாக இருந்துச்சு. எதுவுமே ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு டேக்கும் சிங்கிளாகவே முடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கேயுமே யாருக்குமே ஒரு இதாகவே இல்லாமல் இருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பவானிஸ்ரீ. அண்ட் அமரை பற்றி நிறையா சொல்லணும். நான் ஒரு ஷோவில் போயிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே பேசுகிற அப்படின்னு. நான் தான் அவன் அப்படி நான் தான் அவனா யாருப்பா நீ, எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது, ஒரு ஷோவில் நான் வந்து உங்கள் பின்னாடி வந்து காமெடி பண்ணிட்டே சுற்றிட்டு இருந்தேன்ல, அதை நான் தான் அப்படி. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு, ஓகே அன்னைக்கு நான் பார்த்து ரொம்ப லைக் ஒரு விமென் கேரக்டரை வந்து அவ்வளோ தூரம் அத்தனை ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு கேரக்டர் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறக்கு எனக்கே கூச்சமாக இருந்துச்சு. இல்லை நீ பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் நான் வந்து லைக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, காமெடிங்கிறதே இன்றைக்கி நிறைய நம்ம மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி கூட பழைய யூடியூப் வீடியோஸில் வந்து நம்ம நிறைய பழைய காமெடி சீன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி காமெடிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அம்மற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எல்லாரும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா he can ப்ரூவ் என்னங்கிறது அவர் காட்டுவார். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ நீங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் இயர். அண்ட் ஆதித்யா பார்த்தேன், லைக் ஆதித்யா ரக்ஷனோட காம்போவே வந்து எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அந்த ஒரு 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 யூத், ஒரு யங்ஸ்டரோட வெறியை 2 பேரும் அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தீங்க. அண்ட் தம்பி ரமையா சார் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்த படம் அவரோட தான். எனக்கு பார்த்துட்டு விக்னேஷ் கார்த்திகிட்ட சொன்னேன், ப்ரோ நீங்கள் இவரது மட்டுமே எடுத்து முடிச்சிடலாம் இந்த படத்தை, ஏன்னா அவரே எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார், மொத்த படத்துக்கு என்ன தேவையோ அப்படின்னு. ஸோ அண்ட் அவரும் இந்த படத்தில் இருக்காங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ப்ரொடியூசர் லைக் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் கொடுத்தனால தான் விக்னேஷ் கார்த்திக் வந்து இவ்வளோ இதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு பெரிய நன்றி சார். அண்ட் இபி பிரியன் அவருமே வந்து ஒரு ஆர்கனைசிங்கில் வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த படத்தை வந்து ப்ராப்பராக இது பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜோசப் பார்க்கறதுக்கு சின்ன பையன் அப்படி மாதிரி இருப்பான், ஆனால் அவர் உண்மையிலே வந்து வெரி டேலண்டட் கை. ஒரு டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் இந்த லவ் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு மேஜிக்கே நடக்கும். யூ டிட் தட். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் வெரி ஹாப்பி டு என்னையே நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஜோசப். அண்ட் எடிட்டர் கட்ஸ் எல்லாமே வந்து சொல்லவே தேவையில்லை. அதுவும் எல்லாரும் என்கிட்ட கேட்டது ட்ரெய்லரில் பிரிச்சுட்டாங்க எடிட்டிங்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, இவர் வந்து
நம்ம பழைய படத்துல வர மாதிரி மருக வச்சா இவரு மருகல. அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் எல்லா கதையிலும் இருந்திருக்காரு. நீங்க எல்லாம் நல்லா விட்டு கவனிச்சீங்கன்னா தெரியும். எனக்கு என்னோடதுல ஃப்ரெண்டா வந்துருப்பாரு, அவரோட இதுல வந்து கடைசியில அந்த ஒருத்தர் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட வந்து சொல்லுவாரு. அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பண்ணியிருப்பாரு. மல்டி டேலண்டட் அவர் தான். ஸோ தேங்க்யூ அண்ட் ஹோஸ்ட் நல்லா பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா, நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான். எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு வரும்போது இன்னைக்கு பெய்ட் ரிவ்யூஸ் அப்படி ஏதோ ஒன்று எழுதுறது ஒரு விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இந்த இதில் நீங்க உங்களோட வாய்ஸ் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தம் இந்த உலகத்திலேயே கேட்குற ஒரு விஷயம். நீங்க சொல்றது தான் நம்புறாங்க இன்னைக்கு எல்லாருமே. ஸோ நீங்க ஒரு படம் நல்லா இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு, எங்களை மாதிரி மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். உங்க ஹாட்ஸ்பாட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் பார்ட் 2 பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விக்னேஷ் கார்த்திக். ஆக்சுவலாக ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போது நினச்சேன், இந்த டிரெக்டர் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு, இவரோட ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து ஹாட்ஸ்பாட் 2ல் வந்து என்னை ஒரு ஸ்டோரிக்கு கூப்பிட்டுருந்தாரு. அதை விட அந்த ஸ்டோரியே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக், நீங்கள் என்னை இந்த ஸ்டோரிக்கு யோசிச்சதுக்கு. அண்ட் தேங்க்யூ அஸ்வின், இட் வாஸ் வெரி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. வெரி சில் கை அண்ட் ரொம்ப ஸ்வீட். ஸோ என்ன சொல்கிறது, இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் பாலா சருக்கு நன்றி. அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. எங்கள் டிஓபிக்கு ரொம்ப நன்றி என்னை நல்லா காமிச்சதுக்கு. அண்ட் வேட்டன் ஆக்டர்ஸ் தம்பி ராமையா சார் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், அவங்கள மாதிரி ஆக்டர்ஸோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. எல்லாரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நண்பர்கள், எனது அன்பு மாப்பிள்ளை, எனது அன்பு மகன், என்னுடைய அன்பு மகன் விக்னேஷ் மற்றும் பிள்ளைகள் எல்லாருக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். விக்னேஷ் வந்து ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஃப்ரெண்டு. அப்போது இவர் வந்து சொன்னார், அப்பா இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணுன்னு விக்னேஷ் ப்ரோ சொல்கிறாரு அப்படின்னாப்புல. சரி அப்படின்னு வந்துட்டு அழகாக அந்த கேரக்டரை பற்றி சொன்னாப்புல. ஒரு சின்ன கேரக்டர் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க, ஒரே கதையில் நீங்களும் உங்கள் பையனும் நடிக்கிறீங்கன்னாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. சரி, 2 கேரக்டர் கேட்டேன், பிடிச்சிருந்தது. உண்மையான விஷயம். நடிகர்களை வந்து ரசிக்கணும், அதுக்காக வந்து ரொம்ப பூஜித்து ரொம்ப ஒரு ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து விளக்கி சொல்லக்கூடிய ஒரு கதை. இப்போ வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே யாரும் கோச்சிக்க மாட்டாங்களா இதுக்குன்னு. நிச்சயமாக உண்மை புரிந்தவர்கள் வந்து கோச்சிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணலை. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்த அன்பு மகன் விக்னேஷுக்கு என்னுடைய நன்றிகள். விக்னேஷை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிய என்னுடைய அன்பு மகனுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த டீம் நிச்சயமாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அது எல்லாவற்றிற்கும் உங்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.